வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப சுவையாக எப்படி புரோட்டா, பூரிக்கெல்லாம் சால்னா வைக்கிறது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வாசத்துக்காக ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அலசி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 5, 6 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான காய்கறிகள் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு தயாராக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க போய் செய்யலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும். எண்ணெய் நல்லா சூடேறினோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இந்த வாசத்துக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை, கிராம்பு அது எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு வதக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சோம்ல அதை இது கூட ஆட் பண்ணிக்கணும். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கக்கூடிய புதினாவை அது கூட சேர்த்துக்கோங்க. புதினாவை நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி நல்லா வேகணும், என்னதான் நல்லா ஊற வச்சாலும் வேகாது ஒரு சில டைம். அதனால தான் நம்ம குக்கரில் 4-5 விசில் சேர்த்து வச்சோம்னா வெந்துருங்கிறதுக்காக தான் குக்கரில் சால்னா வைக்கிறோம். பட்டாணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கடுத்து நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயையும் அது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போதைக்கு ஆட் பண்ண தேவையில்ல. எண்ணெயிலே நல்லா வதங்கணும். காய், பட்டாணி எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த சால்னாவுடைய டேஸ்ட்டே கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, இது இங்கே வெந்துட்டுருக்க கேப்லேயே தேங்காயும் பொட்டுக்கல்லையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காம. இதான் இந்த சால்னாவோட டேஸ்ட்டே. இதை இந்த டைமில் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இது பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைம் உங்களுக்கு சால்னா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 செம்பு ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ காரம் உப்பெல்லாம் போதுமா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 6 விசில் விட்டிங்கன்னா பட்டாணியெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாம் வெந்துருச்சு. நல்லா கொதிக்க இருக்குது சால்னா. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.